கொண்டாட்டங்கள் களைகட்ட தொடங்கி இருக்கின்றன. அது தொடர்பான சிறப்பு நேரலையில் இணைகிறோம். தமிழகத்திலும் தேவாலயங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான செய்திகளுடன் சென்னை பெசன்ட் நகரிலிருந்து செய்தியாளர் வேல்முருகன், சாந்தோமிலிருந்து செய்தியாளர் செல்வகுமார், பெரம்பூரிலிருந்து செய்தியாளர் அசோக், தூத்துக்குடி பனிமய மாதா தேவாலயத்திலிருந்து முரளி, மதுரை புனித மேரி தேவாலயத்திலிருந்து கருணாகரன், சேலம் குழந்தை இயேசு தேவாலயத்திலிருந்து செய்தியாளர் கோகுல், புதுச்சேரி லூர்து அன்னை தேவாலயத்திலிருந்து செய்தியாளர் இளவமுதன், திருச்சி புனித மேரி கத்தீட்ரல் தேவாலயத்திலிருந்து செய்தியாளர் விஜயகோபால் உள்ளிட்ட செய்தியாளர்கள் நேரலையில் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். உடனுக்குடனான தகவல்களை பேராலயங்களிலிருந்து பதிவு செய்யவிருக்கிறோம். முதலாவதாக செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி பேராலயத்தில் இருக்கிறீங்க. அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? லாவண்யா, இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் திருநாள் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்தியாவில் தற்போது மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஒவ்வொரு தேவாலய திருத்தலத்திலும் தற்போது இந்த சிறப்பு பிரார்த்தனைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் அனைத்து தேவாலயங்களிலும் இந்த சிறப்பு பிரார்த்தனைகளுக்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இடம் பெசன்ட் நகர் திருத்தலம். இந்த தேவாலயத்தில் தற்போது சிறப்பு கூட்டு பிரார்த்தனைகள் தற்போது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இங்கே இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு மழை ஒரு 9 மணியிலிருந்து மழையை நம்ம மிதமான முறையில் நம்ம பார்த்தோம். அந்த வகையில் வரக்கூடிய பகுதிகளில் தொடர்ச்சியாக மக்கள் வருவதில் ஒரு சிக்கல் இருந்தது. இருந்தாலும் கூட தங்களுடைய கடமைகளை ஆற்றும் விதத்தில் இந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். ஏராளமான தற்போது பொதுமக்களிடம் கேட்கலாம். வணக்கம், இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு பெசன்ட் நகரில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு? இன்றைய தினம் நல்ல வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்துமஸ். எப்படி போயிட்டு இருக்கு இந்த நாள்? ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஹாப்பி கிறிஸ்துமஸ் எல்லாருக்கும். தொடர்ச்சியாக தற்போது பிரார்த்தனைகள் தொடங்க ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெசன்ட் நகரை பொறுத்தளவுக்கு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பெசன்ட் நகரில் 3 விதமான அந்த அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. திறந்தவெளி அரங்கம், அதே போல இந்த மேடை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தற்போது இந்த பிரார்த்தனை கூட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட சென்னையில் தற்போது 9 மணிக்கு பிறகாக ஒரு மிதமான மழையை பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக அந்த திறந்தவெளி பகுதிகளில் நடைபெறக்கூடிய அந்த சிறப்பு பிரார்த்தனைகள் தற்போது தற்காலிகமாக மழை நின்ற பிறகு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையினுடைய அனைத்து பகுதிகளிலும் தேவாலயங்களில் தற்போது இந்த சிறப்பு பிரார்த்தனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வர்றதை நம்மால பார்க்க முடிகிறது. லாவண்யா, வேல்முருகன், நீங்க சொன்னது மாதிரி மழைக்கு இடையிலேயும் பிரார்த்தனைகளானது அங்கு ஜோராக உற்சாகமாக மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். சேலத்திலிருந்து செய்தியாளர் கோகுல் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், சேலத்துல நிலவரம் என்ன? எத்தனை பேராலயங்கள்ல வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? மக்கள் என்ன சொல்றாங்க? சேலம் மாநகரத்தை பொறுத்தவரை சேலம் 4 ரோடு அருகே இருக்கக்கூடிய குழந்தை இயேசு பேராலயம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய CSI சர்ச், அதே போல ஜான்சன்பேட்டை, அஸ்தம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து தேவாலயங்களிலும், அதே போல மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்காக தயாராகி இருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து தேவாலயங்களும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒளிமயமாக காட்சியளிக்கிறது. பார்க்கும் இடமெல்லாம் ஒரு வண்ணமயமான அந்த ஒளி விளக்குகளை பார்க்க முடிகிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய சேலம் 4 ரோடு அருகே இருக்கக்கூடிய குழந்தை இயேசு பேராலயத்தில் சிறப்பு கிறிஸ்துமத்தை ஒட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற இருக்கிறது. அதே போல அந்த தேவாலயத்தின் எதிரில் ஒரு குடில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருப்பலியின் பொழுது அங்கிருந்து அந்த குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய இயேசுவின் அந்த குழந்தை உருவத்தை கொண்டு அந்த தொட்டிலில் வைக்கக்கூடிய அந்த குடில் எல்லாம் அமைக்கப்பட்டு இங்கு சிறப்பான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த கிறிஸ்துமஸ் இங்கும் சரியாக 12 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள், பொதுமக்கள் இந்த தேவாலயத்திற்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தற்பொழுது அந்த சிறப்பு திருப்பலியில் பங்கேற்கக்கூடியவர்கள் எல்லாம் உள்ளே வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள். ஏராளமான பொதுமக்களும் வெளியில் காத்திருக்கிறார்கள். குறிப்பாக மதங்களை கடந்தும் பல்வேறு தரப்பினரும் பொதுமக்களும் கூட இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக வந்திருக்கிறார்கள். தற்பொழுது இங்க வந்திருக்கக்கூடியவர்களிடம் நம்ம பேசுவோம். மேடம், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? எந்த மாதிரியான ஏற்பாடுலாம் இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. டெக்கரேஷன்ஸ் பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்தோம். இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க சர்ச்சுக்கு வர்றது. ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் ஆக்சுவலி முஸ்லீம்ஸ். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சுக்கு வரோம். சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க.
இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கோம் நாங்கள். சரி பிள்ளைங்களாம் ஆசைப்பட்டாங்க பார்க்கணுன்னு, இல்லை கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம், அதுக்காக சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். இங்கே எந்த மாதிரியான ஏற்பாடுகள் இருக்கு? இல்லை, இங்கே டெக்கரேஷன் மாதிரி தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் உள்ள சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வந்தோம், போய் ப்ரே பண்ணோம், ஜெபம் பண்ணோம். ஃபைன். இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் வந்து பேசுனதை கேட்டோம். இங்கே வந்து இஸ்லாமியராக இருக்கக்கூடியவர்களும் இந்துக்களாக இருக்கக்கூடியவர்களும் கூட மதக்களை கடந்து இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக இங்கே ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து சரியாக 12 மணி அளவில் வந்து இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி வந்து நடைபெற இருக்கிறது. லாவண்யா, கோகுல், நீங்க சொன்னது மாதிரி மதங்களை கடந்து அனைத்து தரப்பு மக்களும் அங்கு பேராலயத்துல சிறப்பு பிரார்த்தனைக்காக அங்கு கூடியிருக்கிறார்கள். ஒரு குழந்தை சொல்லவே அது கேட்டிருந்ததும். தற்போது கோகுல், அங்க வந்து செல்லக்கூடிய மக்களுக்காக ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் தரப்பிலோ இல்ல பேராலயம் நிர்வாகம் தரப்பிலோ ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? எப்படி வந்து செல்கிறார்கள்? போக்குவரத்துக்கு என்ன அங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? இந்த குழந்தை இயேசு பேராலயத்தை பொறுத்தவரை இது வந்து சேலம் 4 ரோடு அதாவது வந்து பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் செல்லக்கூடிய பிரதான சாலையின் ஓரமாக 4 ரோடு அருகே அமைந்திருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த பகுதி சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் ஏராளமான வந்திருக்கிறார்கள். இந்த பேராலயத்தை பொறுத்தவரை ஒரு 5000 பேருக்கு மேல் வந்து பங்கேற்கக்கூடிய அளவிலே வந்து ஒரு மிகப்பெரிய வளாகத்தில் வந்து அமைந்திருக்கிறது. எனவே இந்த பகுதியில் வந்து வாகனங்கள் நிறுத்துவதற்கு தனித்தனியாக, இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு தனியாகவும், கார் உள்ளிட்ட பெரிய வாகனங்கள் நிறுத்துவதற்கு தனியாகவும் வந்து இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான பாதுகாவலர்கள் வந்து இந்த தேவாலயத்தை சுற்றியும் வந்து 2-3 வழிகளில் வந்து அதற்கான வழிமுறைகளை எல்லாம் வந்து சரி பண்ணி அந்த ஏற்பாடுகளை எல்லாம் வந்து செய்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக பெரும்பாலான பொதுமக்கள் வந்து இருசக்கர வாகனங்களில் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தேவாலயத்தை சுற்றிய மாநகரத்தின் மையப்பகுதியில் இருக்கிற காரணத்தினால வந்து பலரும் வந்து இங்கு அருகாமையிலே வந்து நடந்தே வரக்கூடிய ஒரு நிலையிலும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த இன்றைய நிலவரத்தை பொறுத்தவரை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தேவாலயங்களிலுமே வந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதனால் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களே வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த தேவாலயத்தில் தற்பொழுது ஒரு 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து தற்பொழுது வந்திருக்கிறார்கள். லாவண்யா, கோகுல், தொடர்ந்து அடுத்த கட்ட கள நிலவரங்களின் தருவதற்காக இணைகிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி, இணைந்திருங்கள். அடுத்ததாக செய்தியாளர் செல்வகுமார் சாந்தோம் சர்ச்சிலிருந்து இணைகிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். சாந்தோம் சர்ச் வந்து செல்வகுமார் ஒரு தொன்மையான ஒரு சர்ச். அங்க மக்கள் வந்து என்னென்ன வழிபாடுகளில் ஈடுபட இருக்கிறார்கள்? எத்தனை மணிக்கு வழிபாடுகள் தொடங்க இருக்கிறது? $350 தேவாலயங்கள் இருக்கின்றன. இந்த ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் கூட்டு பிரார்த்தனை என்பது நடைபெற இருக்கிறது. 11 மணிக்கு இப்போதே இந்த பிரார்த்தனை என்பது பல்வேறு ஆலயங்களில், தேவாலயங்களில் தொடங்கி இருக்கிறது. நாம் இப்போது இருக்கக்கூடிய பகுதி சென்னை சாந்தோம் பகுதி. இந்த பகுதியில் தற்போது வழக்கமாக நடக்கக்கூடிய பிரார்த்தனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பு பிரார்த்தனையும் கூட்டு திருப்பலியும் இன்னும் சில நிமிடங்களில் இந்த வெளி மைதானத்தில் தொடங்க இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வழக்கத்தை காட்டிலும் ஒரு மிக உற்சாகமாக களைகட்டி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் இங்கே வந்து வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகை எந்தவிதமான சட்டம் ஒழுங்கும் பிரச்சனை இல்லாமல் அமைதியாக நடைபெறுவதற்காக சென்னையை பொறுத்த மட்டில் 8000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய அளவில் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் இல்லாமல் மக்கள் மகிழ்ச்சியாக இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான குற்றச்சம்பவங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காக, திருட்டு மற்றும் வழிப்பறி சம்பவங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காக போலீசார் இந்த பாதுகாப்பு பணியை மேற்கொள்ள இருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து காவல்துறையும் இதில் இருக்கிறார்கள். விதிமீறல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் காவல்துறை உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் தற்போது வண்ணமயமாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். சென்னையினுடைய மிகவும் புகழ்பெற்ற ஒரு தேவாலயமாக இருக்கக்கூடியது சென்னை சாந்தோம் தேவாலயம். இப்போது வெளியே பெரிய அளவில் கூட்டம் இல்லை என்றாலும் கூட உள்ளே தேவாலயத்தின் உள்ளே தற்போது வழக்கமாக நடக்கக்கூடிய பிரார்த்தனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பிரார்த்தனை முடிந்த பிறகு சிறப்பு பிரார்த்தனை, கூட்டு திருப்பலி நடைபெற இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பாரிமுனையில் உள்ள அந்தோணியார் தேவாலயம், அதே போன்று சின்னமலையில் உள்ள தேவாலயம்,
கதீட்ரல் சாலையில் உள்ள தேவாலயங்களிலும் மிகப்பெரிய அளவில் ஏராளமான மக்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக கடந்த காலங்களை காட்டிலும் இந்த முறை மிகவும் உற்சாகமாக இந்த பண்டிகை என்பது களை கட்டி இருக்கிறது என்று சொல்லலாம். லாவண்யா, நிச்சயமாக செல்வகுமார், தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட நிலவரங்களையும் பதிவு செய்யுங்க. அடுத்ததாக மதுரையிலிருந்து செய்தியாளர் கருணாகரன் இணைகிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். கருணாகரன், மதுரையில பேராலயங்கள்ல எந்த அளவுக்கு வழிபாடுகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது? மக்கள் எந்த அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள்? ஆம் லாவண்யா, அதாவது அந்த இயேசுவின் பிறப்பான அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாட்டம் தொடங்கியுள்ளது. தற்பொழுது நாம் தூய மரியன்னை பேராலயத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பேராலயம் 175 ஆண்டுகளுக்கும் மேலான இந்த பேராலயத்தில் அந்த தேவாலயத்தின் வளாகத்தில் உள்ள திறந்த வெளி அரங்கில் மக்கள் குடும்பத்துடன் பங்கு மக்கள் புத்தாடை அணிந்து அந்த குடும்பத்துடன் இயேசுவின் அந்த பிறப்பு நிகழ்வை கண்டு களிப்பதற்கு தயாராக உள்ளனர். இந்த நிகழ்வானது இன்னும் சற்று நேரத்தில் மதுரை உயர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி பாப்புசாமி தலைமையில் அந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்வு நடைபெறும். அவர் அந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்வு நடந்தவுடன் அவர் அந்த கிறிஸ்து பிறப்பின் மறையுரை ஆற்றுவார்கள். அதைத் தொடர்ந்து அந்த காணிக்கை பவனி மற்றும் நற்கருணை திருவிருந்து மற்றும் அந்த இயேசு பாலனை ஆசீர்வதித்து மீண்டும் அந்த தேவாலயத்தில் குடிலில் அமர்த்தி விடுவார்கள். இந்த நிகழ்வை காண்பதற்காக திரளான பங்கு மக்கள் குடும்பத்துடன் வருகை தந்து அந்த நிகழ்வை கண்டுகளிக்க ஆயத்தமாக உள்ளனர். மேலும் இந்த தேவாலயம் பொறுத்தவரை அனைத்து மத மக்களும் பாகுபாடின்றி வருவார் என்பதுதான் சிறப்பு. மேலும் இந்த தேவாலயத்தில் வழிபட்டு சென்றால் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக உள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த வேண்டுதல் நிறைவேற்றும் விதமாக நாளை மாலை 5 மணிக்கு தேவாலயத்தில் பல்சமய குடில் சந்திப்பு நிகழ்வு நடைபெறும். வேண்டுதல் நிறைவேறிய பங்கு மக்கள் அவர்கள் தங்கள் நேர்ச்சையை செலுத்துவார்கள். எனவே அந்த கிறிஸ்துமஸ் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை அந்த 12 மணி அளவில் அந்த கிறிஸ்துமஸ் பிறப்பை தொடர்ந்து அந்த கிறிஸ்துமஸின் சிறந்த மறையுரையை கேட்பதற்காக அந்த மதுரை தூய மரியன்னை பேராலயத்தில் திரளான பங்கு மக்கள் புத்தாடை அணிந்து உள்ளனர். மதுரை மாவட்டத்திலும் அலங்கரிக்க அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவானது அந்த கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அந்த இயேசு பாலகன் அந்த பூமிக்கு அந்த அந்த விண்ணில் ஒளி தெரிந்தது. கிறிஸ்துமஸ் தின விழா கொண்டாட்டங்கள், நள்ளிரவு பிரார்த்தனைகள் பல்வேறு இடங்களிலும் தமிழ்நாடு முழுவதுமே பேராலயங்களில் களைகட்ட தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான நிலவரங்களை சிறப்பு நிலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை, மதுரை, கோவை போன்ற பல்வேறு நகரங்களிலிருந்தும் பேராலயங்களிலிருந்து செய்தியாளர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருப்பதைப் போல மதம் கடந்து அனைத்து தரப்பு மக்களும் பேராலயங்களில் நள்ளிரவு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கோவையிலிருந்து செய்தியாளர் குருசாமி இணைகிறார். அவரிடம் கேட்டறியலாம். குருசாமி, எந்த பேராலயத்தில் இருக்கிறீங்க? அங்கு பிரார்த்தனைக்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் நடைபெறுகிறது? மக்கள் என்ன சொல்றாங்க? லாவண்யா, நாம் தற்போது கோவை டவுன்ஹால் பகுதியில் இருக்கக்கூடிய புனித மைக்கேல் தேவாலயத்தில் இருக்கிறோம். தற்பொழுதுதான் பிரார்த்தனை பாடல்கள் பாடி பிரார்த்தனையானது தற்போது துவங்கி இருக்கிறது. சரியாக 12 மணி அளவில் சரியாக திருப்பலி நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக கிறிஸ்தவர்கள் தற்போது தேவாலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது வந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அனைவரும் தற்போது திருப்பலி நிகழ்வுக்காக தற்போது தயாராக தேவாலயத்திற்குள் அமர்ந்திருக்கிறார்கள். அதனுடைய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் இருக்கக்கூடிய மிக பழமையான தேவாலயங்களில் ஒன்றான புனித மைக்கேல்
மைக்கேல் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலியானது மறைமாவட்ட ஆயர் தாமஸ் அக்குனாஸ் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இதனையொட்டி அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நள்ளிரவிலும் தொடர்ச்சியாக வயதானவர்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் தற்பொழுது பிரார்த்தனைக்காக தற்பொழுது தேவாலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் கோவையிலும் இந்த பண்டிகையானது மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகவே தற்பொழுது கோவையை பொறுத்தவரை கோவையிலுக்குரிய அனைத்து தேவாலயங்களிலும் இந்த திருப்பலி நிகழ்வுகளானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கோவையிலுக்குரிய மிக பிரம்மாண்டமான தேவாலயமான இங்கு தற்போது இன்னும் சற்று நேரத்தில் திருப்பலி நிகழ்வு துவங்கக்கூடிய நிலையில் தற்போது ஆயிரக்கணக்கானோர் வந்திருக்கிறார்கள். இதை தவிர்த்து மேலும் ஏராளமானோர் வருவார்கள் என்பதால் தேவாலயத்திற்கு வெளியிலும் ஏராளமான சேர்கள் போடப்பட்டு அவர்களும் தற்பொழுது அங்கும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவாலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் சிலர் இருக்கார்கள். நம்ம அவரிடம் பேசலாம். சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் பண்டிகை எவ்வளவு உற்சாகத்தோட எதிர்பார்த்திருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க? நல்லா சந்தோஷமா இருக்கு. வரலாற்றில் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு என்னென்ன பண்ணுவீங்க, என்ன மாதிரியான நிகழ்வுகள்? பிறப்பை ஒட்டிய நிகழ்வை பாடுகின்ற இங்கே ஏராளமான பொதுமக்கள் வந்திருக்கிறார்கள். மிகுந்த உற்சாகத்துடன் அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை தற்போது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கோம். தொடர்ச்சியாக ஏராளமான பொதுமக்கள் தேவாலயத்துக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் திருப்பலி நிகழ்வானது நடக்க இருக்கிறது. அதனையொட்டி குழந்தை இயேசுவினுடைய அந்த உருவ பொம்மையை எடுத்து வந்து இந்த திருப்பலி நிகழ்வானது நடத்தப்பட இருக்கிறது. அதுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. புனித மைக்கேல் கத்தீட்ரல் பிஷப் பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான விவரங்களை பார்த்தோம். செய்தியாளர் குருசாமி இணைப்பில் இருங்க. அடுத்தபடியாக தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்திலிருந்து செய்தியாளர் முரளி இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். முரளி, தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயம் ஒரு பழமை வாய்ந்த ஒரு பேராலயம். அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? எத்தனை பிரார்த்தனைகளுக்கு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? அதாவது லாவண்யா, தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த பனிமய மாதா பேராலயம். இந்த பனிமய மாதா பேராலயத்தில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான சிறப்பு திருப்பலியானது இன்னும் சிறிது நேரத்தில், அதாவது சரியாக ஒரு 12 மணிக்கு இந்த திருப்பலியானது துவங்க இருக்கிறது. அந்த ஆலயத்தினுடைய பங்கு தந்தை குமாரராஜா தலைமையில் இந்த திருப்பலி நடக்க இருக்கிறது. இந்த ஆலயத்தை பொறுத்தளவில் இன்று சரியாக 11:30 மணி அளவில், 11 மணி அளவில் ஆலய மணிகள் ஒலிக்கப்பட்டு கோவில் கதவுகள் திறக்கப்பட்டன. இதையடுத்து பக்தர்கள் அனைவரும் திருப்பலிக்கு ஆயத்தமாக கோயிலில் உள்ள சென்று அமர்ந்தனர். தற்போது கிறிஸ்து பிறப்பு பாடல்களை பாடி வருகின்றனர். இன்னும் சிறிது நேரத்தில் திருப்பலியானது துவங்க இருக்கிறது. தூத்துக்குடியை பொறுத்தளவில் தேவாலயங்களில் நள்ளிரவு 12 மணிக்கு திருப்பலியும், சில தேவாலயங்களில் அதிகாலை 3:30 மணிக்கு திருப்பலியும் நடக்க இருக்கிறது. இந்த திருப்பலிக்கு சென்று வரக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக சென்று வரக்கூடிய வகையில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் ஒவ்வொரு காவல் நிலையங்களுக்கும் கூடுதலாக ரோந்து பணியில் ஈடுபடுறதுக்கு காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இன்று இரவு 7 மணியில் துவங்கின இந்த ரோந்து பணியானது நாளை காலை வரை இந்த ரோந்து பணிகள் நடக்க இருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் பக்தர்கள் வழக்கத்தை விட உற்சாகமாக கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்காக தேவாலயத்திற்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். இன்னும் சிறிது நேரத்தில் திருப்பலியானது துவங்க இருக்கிறது. பக்தர்கள் திருப்பலிக்கு ஆயத்தமாக தேவாலயத்தில் தற்போது அமர்ந்து கிறிஸ்து பிறப்பு பாடல்களை பாடி வருகின்றனர். லாவண்யா, முரளி, தூத்துக்குடியில பனிமய மாதா தேவாலயம் அதை தாண்டி வேறு எந்தெந்த தேவாலயங்கள்ல சிறப்பு பிரார்த்தனைகளுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? இரவு முழுவதுமே பிரார்த்தனைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? அதாவது தூத்துக்குடியை பொறுத்தளவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த பனிமய மாதா பேராலயம். இதே போன்று மேலும் பல பிரசித்தி பெற்ற தேவாலயங்கள் இருக்கு. புனித தோமையார் ஆலயம், சின்ன கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய திரு இருதய பேராலயம், இந்த கோவில்கள்லையும் நள்ளிரவு 12 மணிக்கு தான், அதாவது இதே போன்றுதான் இந்த திருப்பலியானது நடக்க இருக்கிறது. தூத்துக்குடியில் மற்றும் சில தேவாலயங்கள், அதாவது சண்முகபுரத்தில் பிரசித்தி பெற்ற தூய பேதுரு ஆலயம், அது இது போக வடக்கூர் தேவாலயம், இப்படி பல்வேறு தேவாலயங்கள் இருக்கிறது. இந்த தேவாலயங்களில் அதிகாலை 3:30 மணிக்கு திருப்பலியானது நடக்க இருக்கிறது. இரு தேவாலயங்களிலுமே நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை வரை ஆனது இந்த திருப்பலியானது நடக்க இருக்கின்றது. லாவண்யா,
முரளி, அதே போல தற்போது பிரார்த்தனை முடிந்து வீடு திரும்பும் மக்களுக்காக பேராலயம் தரப்புல இல்ல மாவட்ட நிர்வாகம் தரப்புல என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? காவல்துறையினர் எந்த அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க? முரளி, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. பிரார்த்தனைகள் முடிந்து மக்கள் வீடு திரும்புவதற்கு வசதிக்காக காவல்துறையினர் எந்த அளவில் பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டிருக்கிறாங்க? வேற என்ன ஏற்பாடுகளும் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது? திருப்பலியானது இன்று 12 மணிக்கு நள்ளிரவு 12 மணிக்கு துவங்கக்கூடிய திருப்பலியானது அதிகாலை 1:30 மணி அளவில் நிறைவடையும். இந்த திருப்பலிகள் நிறைவடைந்த பிறகு மக்கள் அனைவரும் சுற்றி இருக்கக்கூடிய தங்களது வீடுகளுக்கு செல்வார்கள். இந்த செல்லக்கூடிய நேரங்களில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபடுறாங்க. வழக்கமாக ஈடுபடக்கூடிய ரோந்து பணிகளை விட இன்று கூடுதலாக, அதாவது இன்று இரவு 7 மணிக்கே இவர்கள் இந்த ரோந்து பணியை தொடங்கிட்டாங்க. இருந்தபோதும் பக்தர்கள் இந்த பிரார்த்தனையை முடித்து வீட்டுக்கு போகும்போது அவங்க எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் முழுவதுமாக கூடுதலாக ரோந்து பணியில் ஈடுபட வேண்டிய ரோந்து பணியில் ஈடுபட உள்ளனர். லாவண்யா, முரளி, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தூத்துக்குடி பனிமய மாதா ஆலயம் தாண்டி மற்ற பேராலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக கோவையிலிருந்து சென்ட் மைக்கேல் கத்தீட்ரல் பிஷப் பேராலயத்திலிருந்து குருசாமி இணைகிறார். குருசாமி, இந்த பேராலயம் தாண்டி வேறு எந்தெந்த பேராலயங்களில் சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். சென்னை பெசன்ட் நகர் சாந்தோம் கத்தீட்ரல் தேவாலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் தின விழா கொண்டாட்டங்கள் களை கட்டி இருக்கின்றன. உடனுக்குடனான தகவல்களை நேரடியாக நம்முடைய செய்தியாளர்கள் வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மதுரையிலிருந்தும் பேராலயத்திலிருந்து செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருந்தார். கோவையிலிருந்தும் செய்தியாளர்கள் கள தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதேபோல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தேவாலயங்களில் நடைபெறும் சிறப்பு பிரார்த்தனைகள் குறித்த விவரங்களுடன் செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த சிறப்பு நிரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் தின விழா கொண்டாட்டங்கள் களை கட்டி இருக்கின்றன. மதங்களை கடந்து மக்கள் அனைவரும் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் அடுத்த கட்ட விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் பெசன்ட் நகரிலிருந்து இணைகிறார். வேல்முருகன், அங்கு பெசன்ட் நகர் பேராலயத்தில் எத்தனை வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? எத்தனை பிரார்த்தனைகள் நடைபெற இருக்கிறது? லாவண்யா, தொடர்ச்சியாக முதல் சர்வீஸ் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கிறது. அடுத்தடுத்து 3 சர்வீஸ்களுக்கு தற்போது மழையின் காரணமாக இருந்தாலும் கூட மக்கள் தற்போது வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்மளுடைய இந்த பகுதியில் பெசன்ட் நகர் பகுதியில் கடற்கரை ஓரமாக மக்கள் ரசித்த வண்ணம், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்கலாம். மேம் வணக்கம். எந்த அளவுக்கு இந்த கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது? இன்னைக்கு மழை இருந்துச்சு, இருந்தாலும் நீங்க வந்திருக்கீங்க. சோ எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க குழந்தைங்களுக்காக தான் வந்திருக்கோம். குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க கூப்பிட்டு வராங்க. வருஷம் வருவோம். பாப்பாங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம். ஓகே, இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல்? குறிப்பா இந்த கேக், பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரிலேஷன்ஸ்க்குலாம் கொடுப்பீங்க. சோ இன்னைக்கு எந்த மாதிரியான செலிப்ரேஷன்லாம் பண்ண போறீங்க? இனிமே தான் ஐடியா. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். சொல்லுங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. நீங்க கேக்லாம் சாப்பிட்டீங்களா? அம்மா வாங்கி கொடுத்தாங்களா? ட்ரெஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹாப்பி கிறிஸ்மஸ். நீங்க ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே லாவண்யா, தொடர்ச்சியாக குட்டி குழந்தைகள் குறிப்பா அந்த சாண்டா கிளாஸ்னுடைய ட்ரெஸ்லாம் போட்டு ரொம்ப அழகா வந்திருக்கிறாங்க. குறிப்பா சர்ச்சிலும் நம்ம பெசன்ட் நகர்ல பார்த்தோம் அப்படின்னா லைட்டிங் எப்பொழுதுமே அந்த கிறிஸ்துமஸ்க்கு செய்யக்கூடிய அந்த வகையில பிரம்மாண்டமான அந்த லைட்டிங் செய்யப்பட்டிருக்கு. பைன் மரத்துல லைட்ஸ் செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சென்னையினுடைய பிரதான பல இடங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக நம்மளுடைய தற்போது சாண்டா கிளாஸ் நமக்கு சாக்லேட் தராரு. ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ உங்களுடைய சாக்லேட்க்கு. ஓகே, தேங்க்யூ.
தொடர்ச்சியா வந்து அவர் நமக்கு சாக்லேட் கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் வந்து இந்த பகுதியில் பார்க்கிறோம். குறிப்பா இவர் கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி வேஷம் போட்டிருக்க. ஹாப்பி கிறிஸ்துமஸ். நீங்க எவ்வளவு நேரமா நீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. 2 hours நிக்கிறோம் சார். ஓகே, கிறிஸ்துமஸ் பத்தி சொல்லுங்க. அப்படியே மேரி கிறிஸ்மஸ். 2 hours நிக்கிறோம் எல்லாரையும் என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு கிறிஸ்மஸ் வேற 2 மணி வரை இங்க தான் இருப்போம் சார். ஓகே, அம்மா சொல்லுங்கம்மா, எப்படி போயிட்டு இருக்கு கிறிஸ்மஸ்லாம்? இன்னைக்கு வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். இருந்தாலும் மழை இருக்கு, மழையும் பொருட்படுத்தாம வந்திருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்கு கிறிஸ்மஸ்? சூப்பரா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. பிரேயர்லாம் முடிச்சிட்டீங்களா? என்ன பிரேயருக்கு வந்திருக்கீங்க? இன்னும் வரல, இன்னும் முடியல பிரேயர். ஓகே ஓகே. வழக்கமா இங்க பெசநகர்ல எந்த மாதிரி இருக்கும்? இன்னைக்கு வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து மழையினால உட்கார முடியல. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீலிங்கா இருக்கு? அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து அடுத்தடுத்த பிரேயர்ஸ் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லிருக்காங்க, ஆனா ஃபீல்ல எதுவும் கிடையாது. ஜாலியா தான் இருக்கு. என்ஜாய் பண்றீங்க. ஓகே ஓகே. நீங்க சொல்லுங்க. தூங்குறதுக்கு கொஞ்சம் இடம் காலியா இருக்குது. மழை பெஞ்சதுல தூங்க முடியாது, கொஞ்சம் ஃபீலா இருக்கு. ஓகே, நீங்க நைட் தங்கிட்டு அந்த மாதிரி பிரேயர் பண்ணலாம்னு வந்திருக்கீங்க. ஓகே, எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? எந்த மாதிரி என்ஜாய் பண்றீங்க? ஃபேமிலியா 10 members வந்திருக்கோம். புதுமலையில இருந்து வந்திருக்கோம் எல்லாரும். ஓகே லாவண்யா, தொடர்ச்சியா வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் தற்பொழுது மழையும் பொருட்படுத்தாம இங்க இரவு தங்கி இந்த குறிப்பாக இந்த பிரேயர் பிரார்த்தனைகள்ல பங்கேற்கக்கூடிய வகையில வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து இந்த பிரேயர்ஸ் வந்து 1 by 1 நடந்துட்டே இருக்கும். இன்னைக்கு 3 மணி வரைக்கும் பிரேயர் இருக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் வந்து அதிகாலை 5 மணிலிருந்து பிரேயர் தொடங்கும். இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து பெசன்ட் நகர்ல பிரேயர்கள் நடைபெற்று வருகிறது. மக்கள் வந்து வந்தவண்ணம் இருக்கிறாங்க. இப்ப மழை கொஞ்சம் விட்டுருக்கிறதுனால தொடர்ச்சியா வந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. லாவண்யா, நிச்சயமாக வேல்முருகன், சென்னையில மாலையிலிருந்தே மிதமான மழை பெய்து வருகிறது. அதனையும் பொருட்படுத்தாமல் மக்கள் அங்கு கிறிஸ்துமஸ் தின விழா கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்த கட்ட நிலவரங்களுக்கு மீண்டும் இணைகிறோம். இணைப்பில் இருங்க. அடுத்ததாக கோவையிலிருந்து செய்தியாளர் குருசாமி மீண்டும் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். குருசாமி, இந்த சென்ட் மைக்கேல்ஸ் பேராலயம் தாண்டி வேறு எந்தெந்த பேராலயங்கள்லாம் சிறப்பு பிரார்த்தனைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? ரோமன் கத்தோலிக் பிரிவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தேவாலயங்களில் இரவு நேர நள்ளிரவு நேர சிறப்பு பிரார்த்தனையானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவையை பொறுத்தவரை இந்த புனித மைக்கேல் தேவாலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. சுமார் 150 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பழமையான தேவாலயம். இந்த தேவாலயத்தில் தற்பொழுது பிரார்த்தனைகளானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 100 ஆண்டு பழமையான இந்த தேவாலயம் கடந்த 2016ஆம் ஆண்டு மீண்டும் புனரமைக்கப்பட்டு ரோமானியா கட்டட கலையுடன் மிக அழகிய வேலைப்பாடுகளுடன் இந்த தேவாலயமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவாலயத்தில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் பண்டிகையானது மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதனுடைய ஒரு பகுதியாகவே தற்பொழுது இந்த சிறப்பு பிரார்த்தனைகளானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கானோர் தற்பொழுது இந்த பிரார்த்தனை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தொடர்ச்சியாக வந்தவண்ணம் இருக்கிறார்கள். தற்பொழுது தேவாலயத்தினுடைய உட்பகுதி முழுமையாக நிறைந்துவிட்ட நிலையில் தற்பொழுது தேவாலயத்தினுடைய வெளிப்பகுதியில் தற்பொழுது ஏராளமான கிறிஸ்தவர்கள் வந்து அமரக்கூடிய நிகழ்வுகளானது நம்மால் பார்க்க முடிகிறது. கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் வரக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்த இரவு நேர பிரார்த்தனைக்காகவும் திருப்பலி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காகவும் தொடர்ச்சியாக வந்தவண்ணம் இருக்கிறார்கள். அப்படி வரக்கூடிய பொதுமக்கள் தேவாலயத்திற்கு உள்ளாகவும் தேவாலயத்திற்கு வெளியாகவும் தொடர்ச்சியாக அமர்ந்தபடி தற்பொழுது தேவாலயத்தில் இந்த சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக இரவு 12 மணி அளவில் இந்த தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நிகழ்வுகளானது நடத்தப்பட இருக்கிறது. அதனை ஒட்டியே ஏராளமான பொதுமக்கள் தொடர்ச்சியாக வந்தவண்ணம் இருக்கிறார்கள். தற்போதைக்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் சிலருக்காக அவரிடம் பேசலாம். சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு எவ்வளவு உற்சாகத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. நல்லா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் எப்படி கொண்டாடுவீங்க? நாளைக்கு என்னெல்லாம் திட்டமிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு வருஷமே ரொம்ப கிராண்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு கிரௌடா இருக்குன்ட்டு. நாளைக்கு வந்து என்னெல்லாம் செய்வீங்க? மற்றவங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பீங்க? என்ன மாதிரியான கொண்டாட்டங்கள் திட்டம்? அது ஃபங்க்ஷன் ஃபுல்லா இது சர்ச்சில் தான் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸோட எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவோம், கேக் வெட்டி. பொதுமக்களை பொறுத்தவரை மிகுந்த உற்சாகத்துடன் தற்போது பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சிலர் நம்முடைய இருக்கிறார்கள். நம்ம அவர்களிடம் பேசலாம். சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் பண்டிகை எவ்வளவு உற்சாகத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? ரொம்ப உற்சாகத்தோட தான் எதிர்பார்க்கிறோம். கோயிலில் மட்டும் இயேசு பிறக்கிறது இல்லாம நம்ம வீடுகளில் நம்ம மனதிலேயே இயேசு பிறக்கிறாருங்கிறத ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்னவெல்லாம் செய்வீங்க அந்த பண்டிகை அன்னைக்கு? என்னவெல்லாம் செய்வீங்க நீங்க? பண்டிகை அன்னைக்கு நாங்கள் இயேசுவை வரவேற்கிறதுக்கு வீட்டையெல்லாம் முதல்லையே கிளீன் பண்ணிடுவோம். முதல்லையே கிளீன் பண்ணி ஸ்டார் எல்லாம் மாட்டி குடியில் ஜோடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வருவோம். மாஸ் முடிச்சுட்டு போனோடனே குழந்தை சேசுவை அந்த குடியில் வச்சு
எல்லாருமே ஆராதிப்போம். டெய்லி அதை வணங்குவோம். ஒரு 2 வாரம் குடியில கண்டிப்பா வீட்டுல வச்சிருப்போம். 3 ராஜாக்கள் திருநாள் வரைக்கும் அதை வச்சிருப்போம். உறவினர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கிறவங்க வைக்கலாம், ஏழைகளுக்கு அதை கொடுக்கறவங்க கொடுக்கலாம். ஏழைகளுக்கு கிறிஸ்துமஸ்க்கு துணி எடுத்துறதெல்லாம் செஞ்சா ரொம்ப நல்லது. சொல்லுங்க, என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கீங்க? கிறிஸ்துமஸ்க்கு குடியில் ஜோடிப்போம். முன்னாடியே ஸ்டார் எல்லாம் வீட்டில் மாட்டுவோம், லைட் செட்டிங் போடுவோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்வீட்ஸு கிஃப்ட் அந்த மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணிப்போம். என்ன மாதிரியான உணவு வகைகள்லாம் நாளைக்கு செய்வீங்க? நாளைக்கு செய்கிற உணவு வகையெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க? பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே, யாரெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்க, அப்புறம் முடியாதவங்க யாராவது இருந்தாங்க, நம்மளால முடியும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். நம்ம பிரார்த்தனை, இன்னைக்கு பிரார்த்தனை என்ன மாதிரியான பிரார்த்தனை, எதெல்லாம் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க? எல்லாமே எல்லாரும் நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு ப்ரே பண்ணுவோம். லாவண்யா, பிரார்த்தனையானது அனைத்து தரப்பு மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் வலியுறுத்தி இந்த பிரார்த்தனை நிகழ்ச்சியானது அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பொதுமக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் திருப்பலி நிகழ்வுகளானது துவங்க இருக்கிறது. மறைமாவட்ட ஆயர் இந்த திருப்பலி நிகழ்வை துவங்கி நடத்த இருக்கிறார். அதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, குருசாமி, மீண்டும் தகவல்களுக்கு இணைகிறோம். நீங்க சொன்னது மாதிரி மக்கள் அனைவருமே அன்பு பகிர்ந்து வீடுகளில் குடில்கள் அமைத்து ஸ்டார் எல்லாம் தொங்கவிட்டு ரொம்பவே உற்சாகமாக இந்த கிறிஸ்துமஸ் தின விழா கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளையும் பார்த்தோம். மீண்டும் இணைகிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி குருசாமி. அடுத்ததாக திருச்சியிலிருந்து செய்தியாளர் விஜயகோபால் இணைகிறார். விஜயகோபால், சென்ட் மேரிஸ் கத்தீட்ரல் அந்த பேராலயத்தில் இருக்கிறீங்க. இந்த பேராலயம் எவ்வளவு தொன்மையானது? மற்ற எந்தெந்த பேராலயங்கள்ல சிறப்பு பிரார்த்தனைகளுக்கெல்லாம் திருச்சியில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? லாவண்யா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று உலக மக்களுக்கு அறைகூல் விடுத்த, அன்பே போதித்த இயேசு பிரான் பிறந்த இந்த பிறந்த நாள் என்பது கிறிஸ்துமஸ் விழாவாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டாம், திருச்சி மேலப்புதூர் தூய மரியன்னை பேராலயத்தில் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்குதான் இந்த பிறந்தநாள் விழாவானது வெகு உற்சாகமாக கொண்டாடப்படுகின்ற காட்சிகளை தான் நமது ஒளிப்பதிவாளர் கோவிந்தராஜ் காட்டிக் கொண்டிருக்கிறார். இதே போல தமிழகத்தில் மிக குறிப்பாக சொல்லக்கூடிய பசிலிக்கா என்று கூறப்படக்கூடிய பேராலயமா இருக்கக்கூடிய பாலக்கரை சகாயமாதா பேராலயம், புத்தூர் பாத்திமா அன்னை ஆலயம், கிராப்பட்டி தெரசேல் ஆலயம், கருமண்டபம் குடமளிக்கும் மாதா ஆலயம், தெப்பக்குளம் புனித லூர்து அன்னை ஆலயம், எடத்தெரு புனித ஜெபமாலை ஆலயம், ஏர்போர்ட் புனித அந்தோனியர் ஆலயம், நாகமங்கலம் இறை இரக்கத்தின் ஆண்டையர் ஆலயம், கேக்க நகர் ஜெகன்மாதா ஆலயம், காட்டூர் அந்தோனியர் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் அந்தந்த பங்கு தந்தையர் தலைமையில் மிக சிறப்பாக தற்பொழுது கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சிறப்பு திருப்பலியானது நடைபெற்று வருகிறது. கூட்டு பிரார்த்தனையும் தற்போது நடந்து வருகிறது. நமது பின்னணியில் ஒலித்து கொண்டிருப்பது அந்த கூட்டு பிரார்த்தனைக்குரிய இசைதான் தற்போது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் தற்பொழுது திரண்டிருக்கிறார்கள். மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா போன்றே வேடமணிந்த ஏராளமான பேர் இங்கு இருக்கிறார்கள். தற்பொழுது நாம் பார்க்கலாம், இதே பகுதியை சேர்ந்த டயனா அவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், ஆமா, அந்த கிறிஸ்துமஸ் விழா எப்படி சிறப்பு இருக்குது, நீங்க எப்படி கொண்டாடுறீங்க? கிறிஸ்து பிறப்பை தான் நாங்க கொண்டாடுறோம். அதை செலிப்ரேட் பண்ண அவங்கவுங்க விஷஸ் பொறுத்து. பாப்பாக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் உனக்கு என்ன காரணம்? புரியல. பாப்பாக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் உனக்கு என்ன காரணம்? இல்ல, லாஸ்ட் இயர் போட முடியல, ஏன்னா குட்டி தம்பியா இருந்தா, அதனால இப்ப கொஞ்சம் பெருசாயிட்டனால போட்டிருக்கோம். வேற ஆமா, நீங்க சொல்லுங்கம்மா, இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நீங்க எப்படி கொண்டாடுறீங்க, அதை பத்தி சொல்லுங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்ப கொரோனா பீரியட்ல இருந்து இப்போ செகண்ட் இயர்ல இருந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. பாப்பா, நீங்க சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடுறீங்க நீங்க? ஹாப்பியா கொண்டாடுவோம், ஜாலியா இருக்கும். சாண்டா கிளாஸ்லாம் வீட்டுக்கு வருவாரு, கேரல்ஸ்லாம் அவர் சாக்லேட்லாம் கொடுப்பாரு, கிஃப்ட்ஸ் சாக்லேட்ஸ், அந்த ஹாப்பியா கொண்டாடுவோம். நாங்க ரொம்ப ஜாலியா நைட்டு பட்டாசுலாம் வெடிப்போம். இல்லனா சாண்டா கிளாஸ் வருவாங்க, அவங்க கூட டான்ஸ் ஆடுவோம். அந்த மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கும். கிறிஸ்துமஸ் வந்துருச்சுனாலே ஹை கிறிஸ்துமஸ் அப்படின்னு இருக்கும்.
லாவண்யா, பொதுவாகவே உலக மக்கள் அனைவருடைய வேண்டுதல் மீண்டும் கொரோனா என்கின்ற ஒரு மிகப்பெரிய வைரஸ் நோய் எங்கும் பரவிடக்கூடாது, மக்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் நன்மையாகவும் இந்த ஆண்டானது விடிய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையாக இருக்குது. லாவண்யா, நிச்சயமாக விஜயகோபால், பண்டிகைகள் என்றாலே குழந்தைகளுக்கு ஒரு தனி உற்சாகம் இருக்கும். அந்த வகையில பல்வேறு பேராலயங்கள குழந்தைகள் சாண்டா கிளாஸ் வேடம் அணிந்து மற்றும் பல்வேறு பிரார்த்தனைகளை ஈடுபட்டு உற்சாகமாக காணக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்தபடியாக செய்தியாளர் பாலமுத்துமணி இணைகிறார். உலகிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்தும் வரக்கூடிய பேராலயமான வேளாங்கண்ணி பேராலயத்திலிருந்து அவர் இணைகிறார். பாலமுத்துமணி, அங்கு வேளாங்கண்ணில எத்தனை பிரார்த்தனைகளுக்கு, சிறப்பு பிரார்த்தனைகளுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? நிச்சயமாக உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் கிறிஸ்துமஸ் பெருவிழா தற்பொழுது கோலாகலமாக இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது என்றே கூறலாம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் அந்த விண்மீன் ஆலயத்திற்கு அருகாமையில் செவிலியர் திரையில் தற்பொழுது 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இப்பொழுது இங்கு குமிழிருக்கிறார்கள். மேலும் இந்த வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஏற்கனவே இந்த விழாவை முன்னிட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதை தவிர தற்பொழுது இந்த இயேசு பிறப்பின் அந்த தத்ரூப காட்சிகளை செய்து காண்பிப்பதற்காக தற்பொழுது அந்த குழந்தைகள் வேடமிட்டு தற்பொழுது பேரணியாக உள்ள நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. மேலும் சொருவத்தை கையில் ஏந்தி இந்த சிறுவர்கள் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிற காட்சிகளில் நம்மால் நேரடியாக காண முடிகிறது. அதை தவிர தற்பொழுது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இங்கு ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள். சற்று முன், அதாவது ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக தற்பொழுது கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பை ஒட்டியை சாத்தியிருந்தனர். அதற்கு ஒரே மகிழ்ச்சி தரும் செய்தியாக தற்பொழுது இந்த மலையானது தற்பொழுது தற்பொழுது அந்த விழாவானது கோலாகலமாக ஜொலித்து வருகிறது என்றே கூறலாம். அதை தவிர பேரூராட்சி நிர்வாகம், அதே போல பேராய நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் மூலமாக விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் அனைத்தும் தயார் நிலையில் வைத்துள்ளது. மேலும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது கொரோனா கட்டுப்பாடு தளர்வுகள் தளர்ந்த நிலையில் தற்பொழுது கோலாகலமாக துவங்கியுள்ள பெருவிழாவில் ஏராளமான பாதிரியார்கள் மற்றும் பேராலய அதிபர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று தற்பொழுது அந்த விழாவானது நடைபெறுகிறது என்றே கூறலாம். மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு கூடியிருக்கிற நிலையில தற்பொழுது பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் தற்பொழுது விழாவை கண்டுகளிப்பதற்காக இது குறித்து தற்பொழுது பகுதியைச் சேர்ந்த ஒரு பயனாளி கூறியுள்ள ஒருவரிடம் இது குறித்து நம்ம விவரங்களை நேரடியாக கேட்டறியலாம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நீங்க எந்த பகுதியில இருந்து வந்திருக்கீங்க, தற்பொழுது எந்த மாதிரியான மனநிலையில இருக்கீங்க, இதை பத்தி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து. சூப்பரா பண்ணுவாங்க. கோவிட் டைம் அப்பதான் நாங்க மிஸ் பண்ணோம். ஆனா நெக்ஸ்ட் இயர் நாங்க பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணோம். ரொம்ப மேரி கிறிஸ்மஸ். ஏராளமான மக்கள் வந்து மகிழ்ச்சி தற்பொழுது பங்கேற்கிறார்கள் என்று சொல்லலாம். அதை தவிர தற்பொழுது நம் நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த குழந்தை இயேசு பிறப்பை ஒட்டி அந்த குழந்தைகள், பச்சில குழந்தைகள் தற்பொழுது அந்த வேடம் அணிந்து அந்த பேரணியாக வரக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக காண முடிகிறது. வெண்ணில ஆடையில் தற்பொழுது 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அந்த இயேசு அந்த குழந்தையின் ரூபத்தை காட்சி நேரடியாக கவனிக்கிறது. அதை தவிர பேராலய காட்சிகளையும் நம்மால் நேரடியாக காண முடிகிறது. அது தவிர பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 1000 பரிசாத்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு பணிகள் துறையினரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மிகலாமல் தடுக்கும் பொருட்டு கண்காணிப்பு காவலர்கள் மூலமாக பாதுகாப்பு செய்யப்பட்டு வருகிறது. குழந்தைகள் என்றாலே தேவதைகள் தான். அந்த குட்டி தேவதைகள் வேடம் அணிந்து பேராலயங்கள்ல கிறிஸ்துமஸ் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மீண்டும் இணைக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி. தொடர்ந்து சாந்தோம் கத்தீட்ரல் தேவாலயத்திலிருந்து செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். செல்வகுமார், சென்னையில குறிப்பா பார்த்தோம்னா மாலையிலிருந்து மிதமான மழை பெய்து வருகிறது. வெளியில பிரார்த்தனை நடைபெறவிருந்தது. அங்கு நிலவரம் என்ன? சென்னையை பொறுத்தமட்டில் சாந்தோம் தேவாலயம் என்பது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு கோலாகலமாக வெளி மைதானத்தில் ஒரு கூட்டு பிரார்த்தனை திருப்பலி நடக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் இந்த முறை
மாலையில் இருந்தே லேசான மழை பெய்தது. சற்று அரை மணி நேரத்திற்கு முன்னர் இந்த பகுதியில் ஒரு மிதமான மழை பெய்ததன் காரணமாக வெளி மைதானத்தில் இந்த பிரார்த்தனை என்பது இந்த ஆண்டு நடைபெறவில்லை. இதன் காரணமாக வந்த ஏராளமான பக்தர்கள் வெளியே அமர்ந்திருக்கிறார்கள். தேவாலயத்தின் உள்ளேதான் தற்போது பிரார்த்தனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஆலயத்திற்கு உள்ளே அதிகமான நபர்கள் உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கும். இதன் காரணமாக வெளியே ஏராளமான பக்தர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாக ஒரு 11 மணிக்கு தொடங்கி 12 மணி வரையிலும் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் கூட்டு திருப்பலி நடைபெறுவது என்பது வழக்கம். ஆனால் இந்த முறை அதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு வழக்கத்தை காட்டிலும் ஒரு மிக உற்சாகத்துடன் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை. தேவாலயத்திற்கு வெளியே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இந்த பகுதியில் ஆனால் இன்றைக்கு இந்த மழை காரணமாக திருப்பலி நடைபெறாததனுடைய காரணமாக ஏராளமான மக்கள் ஏமாற்றத்துடன் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். தேவாலயத்திற்குள்ளே தற்போது கடுமையான ஒரு இட நெருக்கடிக்கு மத்தியில் தான் இந்த பிரார்த்தனை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். எனவே மழை காரணமாக இந்த பிரார்த்தனை என்பது தேவாலயத்திற்கு உள்ளே நடைபெறுவது என்பது பல ஆண்டுகளுக்கு பிறகு இதுதான் ஒரு முதல் முறையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த திருப்பலியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் மட்டுமல்லாது மற்ற மாநிலங்களில் இருந்தும் வந்து பங்கேற்பது என்பது வழக்கமாக இருக்கும். வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த முறை அதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் தேவாலயத்திற்கு உள்ளேயே இந்த கூட்டு திருப்பலி நடைபெற்றக்கூடிய ஒரு நிகழ்வும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திருப்பலியில் பங்கேற்பது, கூட்டு பிரார்த்தனையில் பங்கேற்பது என்பது ஏராளமான பக்தர்கள் மிகவும் ஒரு பாக்கியமாக கருதக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கும். ஆனால் இந்த முறை மழை காரணமாக இத்தகைய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக பலரும் ஏமாற்றத்துடன் தேவாலயத்தில் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மட்டுமல்லாது ஆங்கிலம், மலையாளம், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகளில் தேவாலயத்தில் சாந்தோ தேவாலயத்தில் திருப்பலி நடைபெறுவது வழக்கமான ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த முறை தமிழில் மட்டுமே தற்போது இந்த பிரார்த்தனை நடைபெற்ற ஒரு காட்சியை பார்க்கலாம். மழை தற்போது ஓய்ந்திருந்தாலும் கூட திருப்பலி நடைபெறக்கூடிய இடையில் ஏதாவது மழை வந்து இடையூறாக அமைந்துவிட்டால் அனைவரும் அங்கிருந்து கலைந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிவிடும் என்ற காரணத்தினால் இந்த திருப்பலி தற்போது தேவாலயத்திற்கு உள்ளேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாந்தோம் தேவாலயம் என்பது எத்தனையோ தேவாலயங்கள் சென்னையில் இருந்தாலும், சென்னையை பொறுத்த மட்டில் 350 தேவாலயங்கள் இருந்தாலும் சாந்தோம் தேவாலயத்தில் ஏராளமான மக்கள் இங்கே வருவது என்பது ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வு. பல ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு தேவாலயத்தினுடைய நிகழ்வு. ஆனால் இந்த முறை மழை காரணமாக இத்தகைய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவது 8,000 போலீசார் இங்கு பாதுகாப்பிற்காக. சென்னையினுடைய பல தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாரிமுனையில் உள்ள அந்தோணியார் தேவாலயம், கதீட்ரல் தேவாலயம், சின்னமலையில் உள்ள தேவாலயம் என 350 தேவாலயங்கள் காட்சிகள். நிச்சயமாக செல்வகுமார், பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்ற பைபிள் வசனங்களுக்கு ஏற்ப மக்கள் அனைவரும் அன்பு பரிமாறி இனிப்புகளையும் பரிமாறிக்கொண்டு அங்கு கிறிஸ்துமஸ் தின பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதிலிருந்து பல்வேறு செய்தியாளர்கள் பேராலயங்களிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கள தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் தின விழா கொண்டாட்டங்கள் தமிழகம் முழுவதும் களை கட்டி இருக்கின்றன. அந்த வகையில் தொடர்ந்து புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் இளமமுதன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். இளமமுதன், எத்தனை பேராலயங்கள், குறிப்பாக பிரெஞ்சு ஆட்சியிலிருந்து புதுச்சேரியில நிறைய பேராலயங்கள் இருக்கிறது, அங்கு எல்லா இடங்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகளுக்கு நள்ளிரவு முழுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? நிச்சயமாக புதுச்சேரியை பொறுத்தவரை மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராக்கினி பேராலயம் 328 ஆண்டுகள் பழமையானது. இதே போல் பேருந்து நிலையம் எதிரில் உள்ள இருதய ஆண்டவர் கோயில் பசிலிக்கா 100 ஆண்டுகளை கடந்த ஆலயம் ஒன்று உள்ளது. இதே போல வில்லியனூர் மாதா கோயில் மிகப்பெரிய பழமையான கோயில் உள்ளது. இதே போல ஆட்டுப்பட்டியில் உள்ள அந்தோணியார் கோயில், நெல்லித்தோப்பில் உள்ள விண்ணேர் பாண்டை ஆலயம் ஆகியவை பழமையான கோயிலாக இருக்கின்றன. இவை அனைத்திலும் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் விழா இடைவிடாமல் நடத்தப்பட்டு வருகிறது. கொரோனா காலத்திலும் மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்தால் நடைபெற்றது. இப்பொழுது கொரோனா புதுச்சேரி பொறுத்தவரைக்கும் முற்றிலும் இல்லாத காரணத்தால் ஏராளமான சுற்றுலா பயணிகள், அதாவது கிறிஸ்துவர்கள் சேர்ந்தது மட்டுமல்லாமல் வெளி மாநிலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் புதுச்சேரியில் வந்திருக்கிறார்கள்.
காரணம் என்னவென்றால் புதுச்சேரியில் வந்து சனி ஞாயிறுகளில் வழக்கமான வார இருமுறை நாட்களில் விடுமுறை இருக்கும். அதற்கேற்பத்தான் இப்ப கிறிஸ்துமஸ் விழா வந்துள்ளது. அதனால் வந்து ஏராளமான மக்களை நம்ம பார்க்க முடிகிறது. உள்ளூர் மக்களோடு ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்திருக்கிறார்கள். நாம் இருக்கும் இடம் வந்து மிஷன் மீது உள்ள ஜென்மராக்கினி மாதா கோயில். இங்கு வந்து புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கெஸ்லி தலைமையில் இப்போது வந்து கிறிஸ்துவர்கள் வந்து இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர் சிறப்பு திருப்பலியை துவக்கி இருக்கிறார். இதே போல வந்து புதுச்சேரி முழுவதும் வந்து கோயில்களில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையை பொறுத்தவரை மக்கள் சிரமமின்றி செல்வதற்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு மட்டுமின்றி புதுச்சேரியிலும் பல்வேறு பேராலயங்கள்ல சிறப்பு பிரார்த்தனைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் உற்சாகமாக கூடி கிறிஸ்துமஸ் தின விழா கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கள நிலவரங்களை பெறுவதற்காக இணைகிறோம். இணைப்பில் இருங்க இளமவுதன். கிறிஸ்துமஸ் தின விழா கொண்டாட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் களை கட்டியிருக்கிறது. உலகம் முழுவதிலும் இருக்கும் அனைவரும் கிறிஸ்துமஸ் தின விழா கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள பேராலயங்களில் பிரார்த்தனைகள் எந்த அளவுக்கு களை கட்டியிருக்கின்றன, மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பல்வேறு கள தகவல்களையும் இந்த சிறப்பு நேரலையில பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.